அதற்கு காரணம் இஸ்லாமிய மக்களாகிய நீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு இல்லை. நம்ம சிறுவர்கள்லாம் வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறார்கள். 3 வருஷம் கழிச்சு இங்க வர்றான். அவன் மகனே தனக்கு பிறந்த பையனே தன் தகப்பனை பார்த்து பயந்துக்கிறான். இவன் அவனுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து நெய்ஸ் குடிச்சு அது 1 மாசத்துக்குள்ள ஓட்டும் இவனுக்கு விசா முடிச்சிடும். லவுக்கு நவுத்து விட்டு போயிடுவான். அவங்க அம்மாக்காரி என்ன பண்றா, இப்போ அத்தா வந்துட்டு ஊருக்கு போயிட்டான்னா 1 வாரத்துக்கு இவன் கிடந்து அழுத்துறான்ட்டு தகப்பங்கிட்ட சேர விடாம வெட்டி விடுவான். நாளைக்கு நீங்க விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணும்? எவ்வளவு நெஞ்சு வேதனைகள்! இதெல்லாம் சாதாரண தியாகங்களா? கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் திருவாலப்புத்தூர், 3 நாள் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை 1 கோடி விசா முடிஞ்சு போச்சு கட்டின மனைவியோ. இந்த தியாகங்கள்லாம் மீண்டும் கிடைக்க முடியுமா? இந்த இளமை கிடைக்க முடியுமா? அந்த நாட்கள் குழந்தைகளுக்கு இப்ப எனக்கெல்லாம் குழந்தை நினைவுன்னா என்ன வரும்? எங்க அத்தா சின்ன பிள்ளையில நீ உட்கார வச்சு ஒரு செவர்லைட் வண்டியில கூட்டு போவார். அங்க பலூனா கட்டி விட்டுருக்கோம் ஒரு கிரவுண்ட்ல. என் கையில யாருக்குன்னு கொடுத்தா அதை ஷூட் பண்ணி இதை ஷூட் பண்ணுவாரு. ஓகே, வெரி குட், இந்தா உனக்கு 2 பாக்கெட் சாக்லேட். அதான் நினைவுக்கு வரும் இல்லையா? நீ எந்த ஊருக்கு போறேன்? நான் லண்டன் போய் படிக்கிறேன், நாளைக்கே விசாரிக்க ஏற்பாடு பண்றேன். அந்த நினைவுகள் எனக்கு வருது இல்லையா? இன்னைக்கு என் தகப்பனுக்காக நான் நினைத்து துவா செய்கிறேன். என்ன மாத்திரம் படிக்காம விட்டுட்டு போயிருந்தா இந்த பரதேசி நாய்ங்க என்னைக்கோ முடிச்சிருப்பானுங்க. இன்னைக்கு என்னுடைய படிப்பு என்னை ஒருத்தன் கூட நான் மகத்தா போற வரைக்கும் மயிரை கூட புழுங்க முடியாது இந்த நாட்டுல. நான் ஒரு ராஜா, அது மாற்றமே இல்லை. என்னை எவனு யாரு வேணா சீஃப் மினிஸ்டரா வரலாம், யாரு வேற பிரைம் மினிஸ்டரா வரலாம். ஆனா எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸை எவனும் அடைய முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்துள்ளவன் ஆகிவிட்டேன். இதற்கு காரணம் என்னுடைய கல்வி. அதை கொடுத்தவன் என்னுடைய தகப்பன். அவனுக்கு நான் நினைவு கூற நெஞ்சு கூறிக்கொண்டே இருக்கிறேன். அந்த நினைவுகளே நம் குழந்தைகளில் பல பேருக்கு இல்லை. அவன் போய் அந்நிய பூமியில உழைச்சு அங்க அவன் பாக்குறானோ இல்லையோ வீட்டுக்கு அனுப்பிச்சு இங்க நம்ம உங்களை உட்காந்துட்டு எல்லாம் இல்லையா? கிடைக்குமா அந்த வாய்ப்பு? இளமை அல்லவா? 20 வயசு 15 வயசு 16 வயசுல போயிடறான், 20 வயசுல போறான், 15 வருஷம் உழைக்கிறான், 20 வருஷம் உழைக்கிறான், 45ல நட்டு கழடும் போது நாடு வந்து சேர்றான். இங்க அவனுக்கு என்ன வச்சிருக்குது? ஒண்ணும் இல்லை. இந்த கேப் இது நாளைக்கு எங்க போய் ஒடுக்கப்பட்ட சமூகமாக, நசுக்கப்பட்ட சமூகமாக, ஓரங்கட்டப்பட்ட சமூகமாக இந்த மக்களாகி விடுவார். அந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் சரியான பங்களிப்பு இல்லை நமக்கு. அந்த பங்களிப்புகள் சரியாக உங்களுக்கு சார்ந்திருக்க வேண்டிய உரிமைகள், உங்களை சார வேண்டிய உரிமைகள் சார்ந்திருக்க நம் முன்னோர்கள் வழி செய்திருந்தார்களே. ஆனால் அறிவு கட்டவர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக தாங்கள் சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக 26 கோடி மக்கள் தலையிலே மண்ணை அள்ளி போட்டு விட்டு சென்று விட்டார். ஆனா நம்ம அதெல்லாம் தெரியாம